இந்த தீய குணங்கள் உங்கள் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் நாளை மறுமை நாளில் அல்லா தாலா உங்களை பார்க்க மாட்டாங்க. நாளை மறுமை நாளில் அல்லா தாலா நம்மளை பார்க்கலன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு துர்பாக்கியம். ஏன்னா சொர்க்கத்திலே வைத்து மிகப்பெரிய ஒரு பரிசு அல்லாஹ்வை பார்ப்பது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹதீஸ்களில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இப்படிப்பட்ட தீய குணங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்றைய இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முக்கியமான 3 சொல்கிறேன். அதிலும் குறிப்பாக லாஸ்ட் ஒன்று மிகவும் முக்கியமானது. சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஸலாஸத்துன் லா யன்துருல்லாஹு இலைஹிம் யௌமல் கியாமா. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா 3 நபர்களை பார்க்க மாட்டான். ஒன்று, அல் ஆக்குலி வாலிதைஹி, தன்னுடைய பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், பெற்றோருடைய பேச்சை கேட்காதவங்க. ரெண்டாவது, முதுமினுல் ஹம்ர், மதுவில் மூழ்கி இருக்கக்கூடியவங்க. மதுன்னு சொன்னாலே எல்லா ட்ரக்ஸும் அதில் வந்துடுங்க. மூன்றாவது, வல் மன்னானு அதாஅஹு, தான் கொடுத்ததை மக்களுக்கு சொல்லி சொல்லி காட்டக்கூடியவன். இப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நல்லா பார்க்க மாட்டாங்க. இன்னும் இருக்கக்கூடிய மோசமான தீய குணங்களோடு இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க.